வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். அந்த தக்காளி ஊறுகாய் 1.5 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். யாரும் இந்த மாதிரி அளவுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்க செய்கிறது வேறு மாதிரி செஞ்சுருப்பாங்க. இது வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். இதை வீடியோவை பாருங்கள். நல்லா பழுத்த தக்காளி மேலே பூவாக இருந்துச்சு. நாட்டு தக்காளி அதெல்லாம் கிள்ளிட்டு நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல். 160 கிராம் மிளகாத்தூள், 20 கிராம் மஞ்சத்தூள், 10 கிராம் பெருங்காயத்தூள், கடுகு 20 கிராம், சீரகம் 20 கிராம், வெந்தயம் 10 கிராம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம். மஞ்சத்தூளும் 20 கிராம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். கடுகெல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணியாச்சு. கடுகை 20 கிராம் கடுகு, 20 கிராம் சீரகத்தையும் வறுத்து பொடி பண்ணிட்டோம். வெந்தயம் 10 கிராமு அதையும் வறுத்து பொடி பண்ணியாச்சு. இந்த பொடி பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ தக்காளி அதை வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன் தட்டில் வெட்டுறோன்னா சாரெல்லாம் வெளியே போயிடும். அதுக்கு தட்டில் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை, கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு காய வச்சு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், 1 கிலோவுக்கு 1/4 லிட்டர், 1/2 லிட்டர் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். 2 கிலோவுக்கு ஊற்றிட்டு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கடுகு, உளுந்து போடாமல் கடுகு மட்டும் சேர்த்து அது பொரிஞ்ச உடனே தக்காளியை தூக்கி கொட்டிக்கலாம். இப்போ பொரிஞ்சிருச்சு. தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நாட்டு தக்காளினால நல்ல சாறு இருக்கும். தண்ணி நீங்கள் ஊற்றிடாதீங்க. அது தண்ணியிலேயே வெந்துடும். நல்ல தோல் சுருங்கி வெந்துடும். 160 கிராம் புளி அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். திக்காக சக்கையெல்லாம் எடுத்துட்டு புளியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள் 160 கிராம் மிளகாத்தூள், உப்புத்தூள், புளி ஊற்றுனது வீடியோவில் உழுகலை. இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 3ஐயும் சேர்த்தாச்சு. கிண்டி விட்டு பச்சை வாடை போகட்டும். போன பிறகு சீரகத்தூள், கடுகுத்தூள், வெந்தயத்தூள் எல்லாமே வறுத்து பொடி பண்ணது அதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பெருங்காயம் 10 கிராம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேரும். பச்சை வடை போகும். நல்லா கொதித்து மேலையெல்லாம் தெறிக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட சாதத்துலலாம் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே எண்ணெய் மிதங்கி வரும். இப்போ வினிகரை சேர்த்துக்கலாம். ஓட்டையாக பபுள்ஸாக மேலே எண்ணெய் மிதங்கி வரும். அதில் கடைசியில் வினிகரை சேர்த்துக்குவோம். வினிகர் 60 மில்லிகிராம் அதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு எல்லா இடமும் நல்லா சேர்ற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மேலே எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா வலிச்சு விட்டுக்கலாம். மேலே ஓட்டையாக பப்புள்ஸாக வரும். அதுதான் சரியான பதம். மேலே எண்ணெய் மிதங்கி வரும். அப்போ தான் இறக்கிடலாம். அதுதான் கரெக்டான பதம். இப்போ ஓட்டையாக வருது பாருங்கள். மேலே எண்ணெய் மிதங்கி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நல்லா ஓரத்தெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு இதை ஆற விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ஊறுகாய் 2 கிலோ கணக்குக்கு சூப்பரான ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.